பேசின கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை. நான் முதல் நாள் சொன்னேன், என்னை திட்டி வேற அந்த அம்மா போட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், என்னை திட்டி அந்த அம்மா ட்வீட் பண்ணிருக்காங்க. ஆனால் நான் நியாயத்தை சொல்லணும்னு விரும்புறேன். அவங்கள கைது பண்ணது எக்ஸஸ் சொல்லுவேன், அவங்க பேசுனது தப்புன்னு சொல்லுவேன். எனக்கு ரெண்டுலையுமே மாற்றுக்கிறதுல பெயில் இஸ் த ரூல், ஜெயில் இஸ் எக்ஸம்ஷன். இந்த வார்த்தை வந்து சட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெருமக்களுக்கும் தெரியும். நான் சொல்லி யாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய இடத்துல கிடையாது, அவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்ப பெயில் தான் உடனே கொடுக்க வேண்டியது. நீங்க கொடும் குற்றங்களில் ஈடுபடும் ஜெயில், நான் திரும்ப சொல்றேன், ஆராசாவும் செந்தில் பாலாஜியுமே நான் கொண்டு வந்துட்டேன். உங்களுக்கு புரிஞ்சுங்களா? கொடும் குற்றங்கள்ல கொலை, பாலியல் உணர்ச்சி, கொள்ளை, போதைப் பொருள் கடத்தல், தேச விரோதம், சட்டவிரோதம், வெடிகுண்டு வீசுதல், இது மாதிரியான விஷயங்களை பண்றவங்க நீங்க உள்ள வைக்கணும். ஏன்னா அவங்க வந்து விடுதலை வந்தாங்கன்னா சாட்சியாளர் கலைப்பாங்க, மிரட்டுவாங்க, அந்த மாதிரி பிரச்சனை. இது மாதிரி ஆராசா போன்ற விஎஸ்பி போன்ற அவர்களுக்கு வந்து ஒரு ஒயிட் காலர் கிரைம், அது வந்து பேப்பர்லயே இருக்கும், டாக்குமெண்ட்லயே இருக்கும். அதை நீங்க வச்சு ப்ரூவ் பண்ணிக்கங்க, என்ன கேஸ் முடியுதோ பிடிச்சி உள்ள வச்சுங்க. இந்த இது போன்றவர்கள் பேசுனாங்கிறது உண்மை. அது யாரும் நீங்க பேசி அன்னைக்கே அந்த 29ஆம் தேதி வரைக்கும் ஜெயில் அடைக்க சொன்ன அந்த நீதிபதியே இங்க வாமா என்னம்மா பேசணும்னு கேட்டா அந்த அம்மா ஆமான்னு சொல்ல போகுது. பேசலன்னு சொல்லலையே, தெரியாம பேசிட்டேன் சார் சாரின்னு சொல்ல போகுது. என்னங்க சொல்றீங்கன்னு அவங்க கேட்கப்படுறாங்க. அங்க வந்து ஆமாங்க அவர் வந்து பேசணும் அங்கே ஜட்மெண்டே கொடுத்துடலாமே. உங்களுக்கு புரியுங்களா? அந்த கேஸ்ல வேற என்ன இருக்குன்னு நான் கேட்கிறேன். அவங்க வந்து பேசலன்னு சொல்லியிருந்தாங்கன்னு வேற விஷயம். இவங்க பேசாத வேற ஏதாவது ஃபோர்ஜரி வீடியோ கொடுத்தாங்க, அங்கேயே முடிஞ்சிருக்கும் அந்த கேஸ். நீதிமன்ற காவல் எதுக்கு அப்படிங்கிற கேள்வி. அதுதான் நாங்கள் நீதிமன்ற காவலனால தான் இந்த விஷயம் பேசுறேன். வழக்கு வந்து வேணும் நான் சொல்ல புரிஞ்சுங்க. வழக்கு தொடுக்க கூடாதுங்கிற என் பாயிண்ட்ல நல்லா புரிஞ்சுங்க. வழக்கு வேணும், செந்தில் பாலாஜி மேல வழக்கு வேணும், ஆராசா மேல வழக்கு வேணும், யாரு தண்டனை தப்புனா வழக்கு வேணும், அது விசாரிக்கணும். தண்டனையா கொடுங்க, விசாரணையில தண்டனை வைக்காதீங்கன்ற. உங்களுக்கு புரியுங்களா? சிறையில் வந்து ஏற்கனவே சர்ப்ளஸான எக்ஸஸான ஆட்கள் ஏகப்பட்டு இருக்கிறாங்க. உச்ச நீதிமன்ற வழிகாட்டல் தெளிவாக சொல்லுது, கொடுங்குற்றங்களுக்கு ஹீனியஸ் 7 வருஷத்துக்கு மேலே தரக்கூடிய கொடுங்குற்றங்கள், தண்டனை பெறக்கூடிய கொடுங்குற்றங்கள் வச்சுக்கோங்க. வரதட்சணை, குடும்ப வன்முறை, பட்டியலத்தவர்களுக்கான எதிரான பேச்சு, இது மாதிரி விஷயங்கள் வச்சுக்கோங்க. இதை மாதிரி வாயா போயா சொல்லி பேசணும் வச்சுக்கலாம், அப்படி ஜெயில் எங்கே போய் நிற்கும்? இதுதான் யோசிக்க வேண்டிய விஷயம். ஒருவேளை தனிநபர் தாக்குதலாக இருந்தால் கடந்து போயிருப்பாங்க. இந்த மாதிரி இது வந்து சமூக தாக்குதலாக இருந்தாலும் கண்டிக்கணும், கண்டிக்க கூட கட்டாயம் கண்டிக்கணும். வேற விதமான அவங்களுக்கான ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுத்து அவங்க பெயிலில் தான் இருக்காங்கிறத புரிய வைக்கணும். அவங்க இதை பற்றி பேசக்கூடாது. இதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம்ல, செந்தில் இவர் உதயநிதி வந்து பொள்ளாச்சி வழக்கு பற்றி பேசக்கூடாது ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. பொள்ளாச்சி பாலியல் வன்முறை பற்றி உதயநிதி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஆளுக்கு வந்து நீங்கள் கொடைநாடு கொலை வழக்கு பற்றி பேசாங்க, இப்படி நிறைய பேருக்கு சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ வந்து அதை மாதிரி நீங்கள் கொடுத்தியப்பா, நீ வந்து இன்னொரு மக்கள் பணம் பண்ண முடியாது, இன்னொரு பேசக்கூடாது, இன்னொரு பேசினா உனக்கு ஜெயில் தான் அப்படி சொல்லிட்டு போங்க. தப்பு கிடையாது, அதில் நியாயம் தான். அப்படி தான் செய்யணும். கண்டிக்கணும் 4 கண்டிஷனும் போடணுன்ற. அப்போ நமக்கு இன்னும் கட்டுப்பாடு வரும். ஆனால் எடுத்ததுக்கெல்லாம் ஜெயில்னு சொன்னால் அப்போ நோக்கம் என்னங்கிற கேள்வி வரும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து இது ஒரு எக்ஸஸான ஒரு விஷயமா பார்க்கறதா நிறைய தலைவர்களும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக பாஜகவை சார்ந்தவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க, சீமான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு. இதை கடந்து சிபிஎம்ல இருக்கக்கூடிய பாலபாரதி அவர்களுமே ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க, இது ரொம்ப கூடுதல் அப்படிங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து கட்சிகளை தாண்டி பாலபாரதி அம்மா வந்து ஒரு பெண்ணாக சொன்னது வந்து வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். திரு சீமானோ பாஜகவோ அவங்களுக்கு வேற நோக்கம் இருக்குன்னு சொல்லலாம், பாஜக கட்சிக்காரங்க அப்படின்னு ஏதோ சொல்லலாம். ஆனால் அக்கா பாலபாரதி போன்றவர்கள் சொன்னது வந்து ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான விஷயம். அது கவனிக்கணும். அதுதான் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து இது வந்து மனசாட்சியை தொடக்கூடிய விஷயம். அந்த அம்மா பேசுனதை பாலபாரதி ஏற்றுக்க மாட்டாங்க, புரியுங்களா? அந்த அம்மா பேசுனதை பாஜக ஏற்காது, நாம் தமிழர் சீமான் ஏற்க மாட்டார். அவங்க பேசின கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை. நான் முதல் நாள் சொன்னேன், என்னை திட்டி வேற அந்த அம்மா போட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், என்னை திட்டி அந்த அம்மா ட்வீட் பண்ணிருக்காங்க, எதுக்கு நீட்டி முளைக்கி பேசுறப்பான்னு கேட்டாங்க. ஆனால் நான் நியாயத்தை சொல்லணும்னு விரும்புறேன். அவங்கள கைது பண்ணது எக்ஸஸ் சொல்லுவேன், அவங்க பேசுனது தப்புன்னு சொல்லுவேன். எனக்கு ரெண்டுலையுமே மாற்றுக்கிறதுல அந்த இடத்துல இந்த புள்ளியில் நிற்கிறேன், இந்த இடத்துல இந்த புள்ளி நிற்கிறேன். நான் வந்து நான் கஸ்தூரியை முழுமையாக ஆதரிக்கிறேன் அப்படின்னு நிற்க மாட்டேன், கஸ்தூரியை முழுமையாக எதிர்க்கிறேன்னு நிற்க மாட்டேன். கஸ்தூரி பேசுனது தப்பு, அவர்கள் கைது தேவையில்லை. எனக்கு அந்த குழப்பம் இல்லை. அதுதான் பாலபாரதி அவர்கிட்ட வந்து நியாயமான உணர்வு நான் நினைக்கிறேன்.